அற்புதம் என்ன உரைப்பேன், இங்கே வர எப்பவும் என்னை மறப்பேன். கற்பனை கொட்டி குவிப்பேன், இங்கே அந்த கம்பனை வந்து கிழிப்பேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம எல்லாருமே இதை வந்துட்டு யோசித்து பார்த்துருப்போம் இல்லையா? உட்காந்து சும்மா ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கிற நேரத்தில், இல்லை எதுவுமே பண்ணாமல் போர் அடிக்கிற நேரத்தில் கூட நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளோட பாஸ்ட் எல்லாம் வந்துட்டு நினைப்போம் இல்லையா? அதை ஒருத்தர் வந்துட்டு நல்ல கோர்வையாக வந்துட்டு எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாருன்னா, திரும்பி பார்க்கிறேன் அப்படிங்கிறது தலைப்பு. திரும்பி பார்க்கிறேன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு நம்மளே ஒரு பாஸ்ட் ரீவைண்டு மாதிரி போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ளே என்னென்னலாம் யோசிச்சுருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே இதை கடந்து வந்திருப்போம். எப்படி அப்படின்னா, அதில் வந்துட்டு நமக்கு வேறுபாடெல்லாம் கிடையாது. எனக்கு மட்டும்தான் அது நடந்திருக்குது, உங்களுக்கு வந்துட்டு அது நடக்கலை, அவருக்கு நடக்கலை, அந்த பொண்ணுக்கு நடக்கலை, நம்ம வீட்டில் மற்ற ரிலேஷன்ஸுக்கெல்லாம் இது நடக்கலை அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்டுக்கு நடக்கலை அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்குமே இப்போ நான் சொல்கிற எல்லா வாக்கியங்களுமே வந்துட்டு கம்பல்சரி நடந்திருக்கும். அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம எல்லாருமே இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஒருத்தருக்கு அது பிறந்த உடனே முடியுது வாழ்க்கை. சில பேருக்கு அது 5 வயசில் முடியலாம், சில பேருக்கு 50 வயசில் முடியலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தொடங்குகிற வாழ்க்கை முடியத்தான் போகுது, அப்படி தானே? அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம எந்த மாதிரி மைண்ட் செட்டோடு நம்ம வந்துட்டு பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு மிக அழகாக மாற்றக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம எண்ணங்களை வந்துட்டு நல்லபடியாக வச்சுக்கோங்க. கஷ்டம் வந்துட்டு வரதான் செய்யும். டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேயுமே, எல்லா காலகட்டத்துலேயுமே நமக்கு அது நடக்க தான் செய்யுது. ஆனால் கூட அதை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மளோட இன்னும் சொல்ல போனோன்னா நம்ம முடிவை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த பர்த்டே பார்ட்டிலாம் கொண்டாடையில் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, அப்போ நான் நெருங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் நம்ம எல்லாருமே அந்த பர்த்டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட், தட் இஸ் கால்டு பாசிட்டிவிட்டி இல்லையா? நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்தை கடந்துச்சு, நம்ம வந்துட்டு வயசாகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இல்லாமல் நம்ம அதை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியஸ்ட் திங்காக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு வருஷமுமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நம்ம பர்த்டே அப்படின்னா அதுக்கான ஒரு அந்த ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது நம்ம என்ன வாழ்க்கை இவ்வளோதானா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சில பாயிண்ட்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி நகர்த்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஸ்டோரி கிடையாது. இது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆமாம், நம்ம சொன்ன மாதிரி திரும்பி பார்க்கிறேன். நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வந்துட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா, இப்போது நம்மளோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது, என்னோடய ப்ரெசண்ட் சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது, அப்போ என்னோட வயதிலே இருக்கிறவங்களோட சிச்சுவேஷனும் இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஒரு இல்லற வாழ்க்கையை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழந்தைங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல வேகமாக வந்துட்டு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஸ்டடீஸில் என்டர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கான என்ன தேவை, இப்போ வந்துட்டு நம்ம சின்ன குழந்தைங்களாக இருக்கிறப்ப நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட வந்துட்டு கொடுத்துருப்போம். அவங்க வளர என்ன தன்னிச்சையாக வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் என்ன, அவங்களுக்கான ஆசைகள் என்ன, அதை நோக்கி வந்துட்டு அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம குழந்தைகளை வளர்க்குறப்போ நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறோம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையோடவும் தனித்துவத்தோடவும் தனியாக வந்துட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகி வரணும். தனக்கு சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும்.
அதே மாதிரி நம்ம எல்லாரும் இது வந்துட்டு நம்ம கடந்துட்டோம். நமக்கு குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்கள வளர்க்குற ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அவங்கள நல்லபடியாக வளர்க்கணும். இது எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்துட்டு நார்மலாக உள்ள ஒரு தாட்ஸ் இப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம என்னன்னா நம்ம வந்துட்டு முதுமையை நோக்கி வந்துட்டு பயணிச்சிட்ருக்குறோம். அப்போ வந்துட்டு சில வயசுக்கு தகுந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம ஆரோக்கியத்தை வந்துட்டு காத்துக்கொண்டு நம்ம வந்துட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒரு டைம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்கும் நமக்கு. எத்தனையோ மகிழ்வான தருணங்கள் இருக்கும். எத்தனையோ வந்துட்டு சந்தோஷங்கள் இருக்கும். எத்தனையோ துக்கங்கள் இருக்கும். எத்தனையோ ஏமாற்றங்கள் இருக்கும். எத்தனையோ கண்ணீர் துளிகள் இருக்கும். எத்தனையோ கோபங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் வந்துட்டு நம்ம கடந்து வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா சில நண்பர்கள் இருப்பாங்க, சில உறவுகள் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்மளை மன்னிச்சிருப்போம், பிரிஞ்சு போயிருப்பாங்க. சில நண்பர்கள், சில உறவுகள் வந்துட்டு நம்மளை மறந்து போயிருப்பாங்க. புது புது இடங்களை நம்ம வந்துட்டு தேடி இப்போ எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் டு டூ. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே ஃபுட் டு ஈட், விசிட்டிங் பிளேஸ்க்கு திங்ஸ் டு டூ அப்படின்னு சுற்றி உள்ள எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே புது புது விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். வேறுபாடான வந்துட்டு உணவுகளை வந்துட்டு சாப்பிட்றோம். பிடிச்ச உணவுகளில் நிறைய உணவுகள் வந்துட்டு வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சில இதெல்லாம் வந்துட்டு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆமாம், பணம், பட்டம், பதவி, புகழ், வீடு, காரு, பைக்கு அப்படின்னு என்னென்னமோ வந்தால் கூட எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட அந்த 40 வயதுகளில் வந்துட்டு அதை உணர ஆரம்பிச்சிருப்போம் எல்லாருமே. ஆனால் முன்னாடி பார்த்தோன்னா நான் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோன் வச்சுருக்கணும், அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கணும், அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு சொத்து வாங்கணும், சம்திங் லைக் தட். அந்த கார் வாங்குறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சொசைட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தே இருந்திருப்போம், அப்படி தானே? ஆனால் அந்த 40களில் தான் நமக்கு ஓரளவு வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு பர்மனெண்ட், இது வந்துட்டு டெம்ப்ரவரி, மூவபிள் அசட்ஸ், இம்மூவபிள் அசட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு நம்மளோட 6 அடி நிலம் தான் நமக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு நியர்பை ஒரு 50-60% புரிதலுக்கு வந்துட்டு நம்ம வந்திருப்போம். நிம்மதியை வந்துட்டு நம்ம வெளியில் தேடி பயனில்லை. ஏன் அப்படின்னா நிம்மதி அப்படிங்கிறது நம்மளை சார்ந்தது. நான் நிம்மதியாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் விருப்பப்பட்டால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். புற சூழ்நிலைகள் வந்துட்டு நம்மளை துக்கத்துக்கு உள்ளாக்குனா கூட, கஷ்டத்துக்கு உள்ளாக்குனா கூட, நான் அதை எப்படி கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு அதை கடந்து வர்றேன் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்துட்டு அடங்கி இருக்குது. எல்லாமே கடந்து போகும், எதுவும் வந்துட்டு நிரந்தரமில்லை என்பது வந்துட்டு இந்த 40களில் வந்துட்டு கம்பல்சரி புரிய ஆரம்பிச்சிருக்கும். புத்தகங்களை நீங்கள் வந்துட்டு வாசிக்கலாம், இனிய இசை வந்துட்டு கேட்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், அமைதியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் போய் வரலாம். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஓகே, இந்த லைஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது கிடையாது. இதையெல்லாம் நம்ம ரசிக்க பழகினா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு நம்மளே நம்ம வாழ்க்கையை வந்துட்டு சுவாரஸ்யமிக்கதாக வந்துட்டு லைஃப் இஸ் அட்வென்ச்சரஸ் அஃப்கோர்ஸ். ஆனால் அடுத்த கடைசி பக்கத்தில் கூட நமக்கான வாழ்க்கை வந்துட்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கை வந்துட்டு அந்த மிராக்கிள் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் வேணாலும் நமக்கு நடக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரசிக்க பழகிக்கணும். நம்ம மேலே அன்பை பொழிஞ்சிருந்த சில மனிதர்கள், நாம் அன்பு வைத்த சில மனிதர்கள் எல்லாருமே காலப்போக்கில் கடந்து போயிருப்போம், இழந்தும் கூட போயிருப்போம். நாம் ஆசையாக நினச்ச சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு கைகூடகமாக இருந்திருக்கலாம். நம்ம நினச்சி கூட பார்க்காத மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடந்தேறி இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மனசு வந்துட்டு ஏற்றுக்கிடுச்சு, அப்படி தானே? அன்னைக்கு வந்துட்டு எனக்கு அது நடக்கலை அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது எல்லாமே நல்லதாக தான் இருந்திருக்குது.
சொல்லுவாங்க இல்லையா, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு. எல்லாத்துலேயுமே கடவுளோட பிளான், விதியோட பிளான். கடவுளை நம்புகிறவங்களுக்கு அது கடவுளோட பிளான், விதியை நம்புகிறவங்களுக்கு, நேச்சரை நம்புகிறவங்களுக்கு நேச்சரோட பிளான் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், பட் அது எல்லாத்துக்குமே மனசு வந்துட்டு பழகியிருக்கும். அப்படி தானே? பெரியவங்களோட பல வாழ்த்துக்களை வந்துட்டு நம்ம கேட்டிருப்போம். பல பேரோட சாபங்களை நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். யாரெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு உண்மையாக பழகுறாங்க, யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள், அதையும் கவனிச்சிருப்போம். யாரெல்லாம் வந்துட்டு நடிக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த 40 வயசில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் தெரிஞ்சுக்கொண்டோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அதை கடந்தும் போயிட்டோம், கண்டுபிடிச்சி கடந்தும் போயாச்சு. இந்த மாதிரி நண்பர்களும் சில உறவுகளும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அது காலத்தின் கட்டாயம். அதை நம்ம வந்துட்டு அப்படியே மன்னிச்சு மறந்து விட்டுடலாம். டைம் வந்துட்டு நம்ம ஒரு ஹெக்டிக்கான ஒர்க்கை வந்துட்டு பார்த்துட்டு, அது ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரெக்கார்ட் நோட்டு, சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ரெக்கார்ட் நோட்டு எழுதுறதா இருக்கலாம், ஹோம்ஒர்க் எழுதுறதா இருக்கலாம், எல்லாத்தையும் கடன்னு எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வரும். அப்படி தானே? அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியான பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்குது. நான் இன்றைக்கி பேசுனது வந்துட்டு நியரிங் 40 இல்லை நியரிங் 45, அரவுண்டு 45. இந்த வயதினருக்கு இந்த மாதிரிதான மைண்ட் செட் இருக்கும். இவ்வளவு தாங்க வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையை வந்துட்டு அன்னன்னைக்கு வாழ பழகி கொள்ளலாம். எதிர்காலத்துக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொள்ளலாம், ஆனால் நிகழ்காலத்தை தவறவிட வேண்டாம். இறந்த காலத்தை, அது இறந்த காலமே சூப்பராக தான் அதுக்கு நேம் வச்சுருக்குறாங்க. செத்து போனதை வந்துட்டு நம்ம நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நிலைமைக்கு நமக்கான வாழ்க்கை என்னது, அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம அழகாக வந்துட்டு பயணிச்சு, யார் மேலேயும் அதிகமான கோபமோ, யார் மேலேயும் அதிகமான வெறுப்புணர்ச்சியோ நமக்கு வேண்டியது இல்லை. நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும். நமக்கு லைஃப் வந்துட்டு இவ்வளோ தான் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இதுதான் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு மட்டும் இது தனியாக வந்துட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அத்தனை கோடி மக்களுக்கும் இன்னைக்கு நம்ம பேசின எல்லாமே அவங்களோட பாஸ்ட். உங்களுக்கும் அதோட பாஸ்ட், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், எல்லாத்துக்கும் அது நல்லதாக தான் இருக்கும். அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல மாதிரியான ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். நல்ல மாதிரியான இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. எதுவுமே வந்துட்டு அவனுக்கு நடந்தது, எனக்கு நடக்கலை, இவனுக்கு நடந்தது, இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சி வந்துட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு 20லேயும் நடக்கலாம், 60லேயும் நடக்கலாம். யூ ஹாவ் டு வெயிட் and you want to live in the present. அவ்வளோதான். Thank you.